ஒரு சிறுபான்மையர் ஒரு வழிபாடு தலங்கள் கட்டணும்னா முன்னாடி அந்த உள்ளூர் மக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும். அது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் இருக்கும். ரெண்டாவது லோக்கல், அப்போ உதாரணமாக கிராமமாக இருந்தால் அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட வேண்டும். முனிசிபாலிட்டி கார்பரேஷனாக இருந்தால் அந்த லோக்கல் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அந்த வரைகளை கட்டட வரைபடங்கள் எல்லாம் காட்டி தான் இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது அப்படி கட்டப்படும் போது அந்த கட்டடத்தை பற்றிய விவரங்கள் எல்லாம் வெளியில் ஒரு போர்டா வைக்கணும். எந்த கட்டடமாக இருந்தாலும் அது ஒரு இந்த கட்டடம் இந்த அனுமதி பெற்றப்பட்டுள்ளது, இந்த அனுமதி இருக்கிற எண்ணோடு எல்லா இடத்துலையும் வைக்கணும். எவ்வளவு பெரிய கட்டடமாக இருந்தாலும் வைக்கணும் என்பது விதி. அப்படி இருக்கும்போது நெல்லை மாநகரத்தில் இருக்கிற பரணி நகர், இங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பள்ளிவாசலுக்கு முறையான அனுமதி இருக்கா இல்லையா என்பதுக்கு முன்னால் எந்த ஒரு அடிச்சோடையும் இல்லை என்றால், ஏற்கனவே தொடர்பாக அங்க இருக்கிற அந்த பரணி நகர் மக்கள் பொதுமக்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இந்த கட்டடத்தை பற்றி எனக்கு தெளிவான விளக்கங்கள் கூறுங்கள் அப்படின்ட்டு. இதுவரைக்கும் எந்த பதிலும் வரவில்லை. எந்த பதிலும் வராத ஒரு கட்டடத்திற்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்ட்டு அங்கிருந்து பொதுமக்கள் கேள்வி கேட்டுக்கிறார்கள். தொடர்பாக இந்து முன்னணி வரவில்லை என்ற போராட்டத்தை அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு விவரம் இருக்கப்படும் பொழுது, இதே நேரத்தில் மும்பையிலிருந்து மும்பை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. என்ன தீர்ப்பு வழங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நபர் எனக்கு விமான நிலையத்தில் வழிபாடுவதற்கு, ரம்ஜான் காலத்தில் நோன்பு காலத்தில் வழிபாடுவதற்கு எனக்கு நான் ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடம் இல்லாட்டி அல்ல அதுக்குள்ள இடத்த நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கப்படும் போது அவர் கோர்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, எல்லா இடத்துலையும் வழிபட முடியாது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க இஷ்டம் பண்ணாது. இந்த நாட்டில் வழிபாட்டை விட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஸோ பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்கும் போது பொது இடங்கள் எல்லாம் வழிபட முடியாது, உங்களுக்கு இடங்கள் மட்டும் தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை குறிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு செய்தியை எடுப்பாங்க. முதல்ல நம்ம தமிழக செய்தியை பார்த்து விட்டு அடுத்து அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு போகலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வழக்கமான நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். எப்பவுமே இது மாதிரி ஏதோ ஒரு பில்டிங்கை கட்ட வேண்டியது, அது என்னன்னே தெரியாம மறைச்சு கட்டுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்க ஒரு 2-3 பேர் தொழுகை நடத்துவாங்க. அப்புறம் ஒரு ஊர் கூடி ஒரு பெரிய கூட்டம் வரும். அப்புறம் வெளியூர்ல இருந்து நபர்கள் வருவாங்க. இது மாதிரி செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்துல ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இன்னும் சொல்ல போனா அந்த காளான்கள் போல இல்ல புற்றீசல்கள் போல இன்னைக்கு சர்ச்சுகளும் மசூதிகளும் தமிழகத்துல எங்கும் பெருங்கி வருகிறதை நம்ம பாக்குறோம். அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசும் கூட. ஏன்னா இந்த மாதிரியாக கலெக்டர் கிட்ட நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு மாசம் வரைக்கும் இல்ல 6 மாசம் வரைக்குமோ நீங்க அவர் கலெக்டர் எதுவும் ஒப்புதல் எதுவும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா அவங்களே கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர். அதுக்கப்புறம் மதம் சார்ந்த பில்டிங்குகளுக்கு நீங்க எந்த கலெக்டரனுடைய என்ஓசி எதுவும் நீங்க வாங்க தேவையில்லை. இப்படி பல சட்டவிரோதமாக பல சலுகைகளை இவர்கள் தொடர்ந்து கொடுத்து வருவதனுடைய காரணம் தான் இன்னைக்கு இது போல பெரிய வருகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த டெக்கம் எடுத்துக்கொண்டால் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பரணி நகர்ல இது கட்டப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உள்ளூர் மக்களை நம்ம அங்க தொடர்பு கொண்டு அங்க கேட்ட பொழுது அதனுடைய முதல் பகுதி கமர்ஷியல் பிளாக் கட்டுவதற்கான அனுமதியும், பின்பக்கத்துல வீடு கட்டுவதற்கான ஒரு அனுமதியும் பெற்றிருக்கிறார்கள். ஆனா அந்த வீடு மாதிரியாக கட்டிருக்கிறதுலதான் ஒரு மசூதி மாதிரியான ஒரு தோற்றத்துல அதை கட்ட தொடங்கி இருக்கிறார்கள். அதுவரை மக்களும் அதை எதுவும் யோசிக்கல. மசூதி மாதிரியான ஒரு தோற்றத்தில் வந்த பிறகுதான் இது என்ன கட்டடம் அப்படி என்று கேள்வி கேட்க போகதான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. ஆனா கட்டக்கூடிய நபர் அந்த உள்ளூரை சார்ந்தவர் அல்ல என்பதையும் நம்ம இதுல பார்க்கணும். காயல்பட்டினத்தை சேர்ந்த ஒருவர் தான் இந்த இடத்தை வாங்கி அந்த பில்டிங்க்கு ஓனர் என்று சொல்லப்படுகிறது. அதனால இப்ப இந்து முன்னணி போராட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னே ரெவென்யூ அபிஷியல்ஸ் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் உளவுத்துறை எல்லாம் அது என்ன ஏது என்று பார்த்திருக்கிறார்கள். அப்போ அவங்க மேற்கொண்டு இதில் விசாரணை செய்து வருகிறார்கள். அந்த காயல்பட்டினத்தை சேர்ந்த அந்த ஓனரை நேரடியாக ஆஜராக முடியும். இந்த விசாரணையில் கலந்து கொண்டு இது என்ன பில்டிங் அப்படின்னு தெளிவுபடுத்தியதுக்கு அப்புறம் தான் இதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கணுமா முடியாதா என்பதை சொல்வோம் அப்படின்னு சொல்லி இப்ப தற்காலிகமாக அந்த கட்டடம் கட்டுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம இந்துக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த பகுதி மக்கள் உடனடியாக அதுல செயல்பட்டு இருக்கிறார்கள். இது என்ன கட்டடம், வித்தியாசமாக ஒரு கட்டடம் வருகிறது. இன்னும் சொல்ல போனா சாலை விதிகளுக்கு மீறியும் அதாவது சாலைகளை ஆக்கிரமித்தும் கூட கொஞ்சம் கட்டிருக்காங்க. கேப் எல்லாம் விடாம ஆக்கிரமித்தும் கட்டியிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால உடனடியாக மக்கள் அங்க விழித்து செயல்பட்டதுனால இன்னைக்கு இதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் கட்டி முடிச்சிருவாங்க. முடிச்ச பிறகு அப்புறம் மசூதின்னு ஒண்ணு திறக்கும் பொழுதுதான் எல்லாருக்குமே அது தெரிய வரும். இது பல நாட்களா நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கணும். நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா,
பட்டா நிலத்துல, இதே திருநெல்வேலியில கூட பட்டா நிலத்துல கட்டியிருந்த விநாயகர் கோயிலெல்லாம் நீங்க ஓவர் நைட்ல போய் இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு பில்டிங் கட்டப்படுகிறது அப்படிங்கிறது யாருக்குமே அது அந்த சமூக வலைதளத்துல வந்திருக்கக்கூடிய அந்த போட்டோவை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பில்டிங் வந்து ஒரு நிறைவு எட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலை தான் இருக்கு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியுது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது வரைக்கும் இவர்களுக்கு யாருக்கும் தெரியாதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியானது நமக்கு வந்து இந்த இடத்துல எழுகிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம காயல்பட்டினத்துல இருந்து வந்து கட்டுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதில் வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, இதே போல அங்க 2 மசூதிகள், அதாவது மதரசாவுடன் கூடிய மசூதிகள் அங்க இருக்கிறது. அங்கதான் இந்த மாதிரியாக மதம் மாற்றப்பட்டதா, மூளை செலவு செய்து மதம் மாற்றப்பட்டவர்களுக்கு பயிற்சியானது அங்க அளிக்கப்படுகிறதுன்ற அது போன்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஏற்கனவே நம்ம இதே ஸ்ரீ டிவியில பல செய்திகள் வாயிலாக நம்ம பார்த்திருக்கோம். அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த பில்டிங் இந்த இடத்துல கட்டப்படக்கூடியது, இதனுடைய அவசியம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன என்பதை வந்து யார் இவர்கள் என்பது தீர விசாரிக்க வேண்டும் என்பதை நாம இதுல ரொம்ப வலியுறுத்தி கூறுகிறோம். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில இது வந்து மிகுந்த அவசியமாக இருக்கிறது. இன்னும் அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளியூரிலிருந்து வந்து இங்க மன்னாரப்பேட்டை, அதாவது திருநெல்வேலி டவுன் போன்ற பகுதிகளில் இந்த பில்டிங்கை, நிறைய பில்டிங் இந்த மாதிரி விலைக்கு வாங்கி அதை கமர்ஷியல் பில்டிங்காக மாற்றி வருகிறார்கள். இதனுடைய பின்னணி என்ன என்பது தெரியவில்லை, இதற்கான பணம் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக அவர்கள் ஒரு சந்தேகத்தையும் கிளப்புகிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை என்பது அங்கு நிலவி கொண்டிருக்கிறது. அதனால இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த கட்டடத்தை பற்றி தீவிரமாக விசாரணை செய்து இதை வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று நாம கேட்டுக்கொள்கிறோம். இதோட நீங்க வந்து இன்னொரு செய்தியும் நீங்க சொன்னீங்க, எங்க வேணா தொழுகலாம் அப்படிங்கிறது முடியாது அப்படின்னு இன்னைக்கு வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. பாருங்க, எங்க போய் தொழணும்னு இவங்க கேட்குறாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. அதாவது விமான நிலையத்துக்கு பக்கத்துல, அதாவது இந்த ஓலா கார் டாக்ஸி அதனுடைய டிரைவர், அந்த சங்கங்களை சார்ந்த ஒருத்தர் தான், யாரோ ஒருத்தர் தான் அந்த வழக்கை திறந்துக்கிறார். ரம்ஜான் மாதமாக இருக்கிறதுனால விமான நிலையத்துக்கு எதிர வந்து ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு, இந்த காலி கிரவுண்ட்ல நாங்க எங்களுக்கு தொழறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. அப்ப ரொம்ப தெளிவாக அப்படியெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது, விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், விமான நிலையம்ங்கிறதெல்லாம் வந்து ஹைலி வந்து சென்சிட்டிவ் ஏரியா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தொழறதுக்கெல்லாம் நாங்க தர முடியாது, எந்த இடத்துல வேணாலும் தொழுகை இருந்தாங்கிறது மத உரிமை கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா இவங்களை பார்க்குறோம் எப்படி எல்லாம் இவங்க வந்து ரம்ஜான் தொழுகைனா என்னெல்லாம் ரோட்ல தொழுகிறது, எவ்வளோ இடங்கள்ல இந்த மாதிரியாக டிராஃபிக் எல்லாம் மறிச்சு இந்த ரோட்ல தொழுகிறது, இதை வந்து அடிக்கடி வந்து இவர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதையெல்லாம் மனதில் வைத்துதான் இன்னைக்கு வந்து மும்பை உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மும்பை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்பது நாம் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இது மாதிரி பொது இடங்கள்ல மக்களுக்கு தொந்தரவு செய்யும் வகையிலையும் இது மாதிரி தொழுகை செய்வது என்பது மதத்தினுடைய உரிமை என்று கொண்டாடுவது என்பதையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல இன்னைக்கு அதை வந்து யோகி வந்து மிக சிறப்பாக அதை வந்து செய்து இருக்கிறார். உங்களுக்குன்னு மசூதி இருக்குன்னா இப்ப நீ அங்க போய் தொழுறதானே கரெக்டா இருக்கும். இப்ப கோவில் இருக்கு, கோவில்ல போய் நான் நாளைக்கு வந்து ஒரு முளைப்பாரி ஊர்வலத்தை வந்து நான் விமான நிலையத்துல பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அதனால எங்கெங்க எதை செய்ய வேண்டுமோ அங்கங்க அதை தான் செய்ய முடியுமே தவிர அதை வந்து இன்னொரு இடத்துல போய் செய்வேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆனா இவங்களுடைய கோரிக்கை எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியவே நம்ம வந்து எடுத்தோம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, நம்ம சென்னை எடுத்துட்டா கூட கடந்த முறை ரம்ஜான் பொழுதுதான் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில் இல்லை, ஹிந்து பேப்பர்ல அந்த செய்தி வந்ததை பார்த்தோம். திருவல்லிக்கேணியா இல்ல பாரிஸ்லயா என்ற தெருவிலே ரோட்ல வந்து சாலையை மறித்து இவர்கள் தொழுததை நாம் பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகும், எவ்வளவு பெரிய இடைஞ்சல்களுக்கு மக்கள் அப்ப உள்ளானார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இதுக்கு எப்படி எல்லாரும் அனுமதி தந்தார்கள் அப்படிங்கக்கூடிய கேள்வியும் எழுகிறது. அதனால இந்த ஒரு தீர்ப்பு என்பது அதை வந்து முன்னுதாரணமாக பார்த்து நாம் இதை வரவேற்கிறோம்.